Welcome, future government officers. Find the best match for you. UPSC, SSC, TNPSC. எந்த எக்ஸாம் உங்களுக்கு சூட் ஆகும், எந்த எக்ஸாமோட பாத்தில் நீங்கள் போகலாம், இது எல்லாத்துக்குமான விடை இந்த வீடியோ. யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். நம்ம இந்தியாவில் டாப் சென்ட்ரல் போஸ்ட் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா, டாப் லெவல் போஸ்ட்டுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதலாம். இந்த எக்ஸாம் மூலயமா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் இது மட்டும் இல்லாமல் இன்னும் 20க்கும் மேற்பட்ட டாப் லெவல் போஸ்ட் இந்த எக்ஸாம் மூலயமா ரெக்ரூட் பண்ணுறாங்க. அடுத்து எஸ்எஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இந்த கமிஷன் ஒரு அண்டர் ரேட்டட் எக்ஸாம்னு சொல்லலாம். முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாத, இல்லை யாரும் அதிகமாக கவனிக்கப்படாத எக்ஸாமும் இது இன்னுமுமே இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக யூபிஎஸ்சி எழுதுகிறாங்க, இல்லை டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறாங்க, இல்லை ஆர்ஆர்பி கூட எழுதுகிறாங்க. ஆனால் எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணாத ஒரு எக்ஸாமாக இது இருக்குது. ஆனால் இந்த எக்ஸாம் மூலிமா அவ்வளோ போஸ்ட் இது ரெக்ரூட் பண்ணுறாங்க. யூபிஎஸ்சிக்கு அடுத்தபடியாக, அதாவது யூபிஎஸ்சியில் குரூப் ஏ லெவலுக்கான ஜாப்ஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எஸ்எஸ்சியில் குரூப் பி மற்றும் குரூப் சி போஸ்ட்டுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. இப்போ யூபிஎஸ்சிக்கு அடுத்தபடியான ஆஃபீஸர்ஸ் எஸ்எஸ்சியில் செலக்ட் ஆகிற ஆஸ்பிரன்ஸை தான் இருப்பாங்க. இந்த எஸ்எஸ்சி மூலமாக இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், சிபிஐ இன்ஸ்பெக்டர், கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர் இது மாதிரியான ரொம்ப ஒரு ஹை ரேட்டட் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க. அடுத்து டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது ஒரு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த எக்ஸாம் மூலயமா குரூப் 1லேருந்து குரூப் 4, குரூப் 5, குரூப் 6 இப்படி பல குரூப்ஸ்க்கு அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. டெப்யூட்டி கலெக்டரில் இருந்து, டிஎஸ்பியில் இருந்து, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் விஏஓ வரைக்கும் இவங்க எடுக்கிறாங்க. இப்போது இந்த எக்ஸாம்ஸோட பேட்டர்ன் எப்படி இருக்கும், எவ்வளவு ஸ்டேஜஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். யூபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு மெயின்ஸ், மெயின்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு இன்டர்வியூ. இதில் ப்ரிலிம்ஸ் ஒரு குவாலிஃபைங் நேச்சர் தான். நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து மெயின்ஸுக்கு போகக்கூடிய ஒரு பிரிட்ஜாக தான் இந்த ப்ரிலிம்ஸ் எடுத்துக்குவோம். இந்த ப்ரிலிம்ஸோட மார்க்ஸ் உங்களோட ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் மெயின்ஸில் எடுத்துக்கூடிய மார்க் உங்கள் ஃபைனல் லிஸ்ட்டில் சேர்த்துப்பாங்க. ப்ரிலிம்ஸ் முழுக்க முழுக்க ஆப்ஷன் பேஸ்டாக இருக்கும், சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் மாதிரி. ஆனால் மெயின்ஸ் நீங்கள் டிஸ்கிரிப்டிவாக எழுதணும். இன்டர்வியூ உங்கள் முன்னாடி ஒரு 4 to 5 ஆஃபீஸர்ஸ் உட்காந்துருப்பாங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் பண்ணுறது அதிகமான வாய்ப்பு இருக்குது. யூபிஎஸ்சி கேட்குற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஜிஎஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கானமி, கரண்ட் அஃபேர்ஸ், டெக்னாலஜிஸ், இல்லை இங்கிலீஷ், லாங்குவேஜஸ் இது மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் யூபிஎஸ்சியில் இருக்குது. அடுத்து எஸ்எஸ்சி. எஸ்எஸ்சி டயர் 1, டயர் 2 ஸ்கில் டெஸ்ட். டயர் 1, டயர் 2 ரெண்டுமே சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் தான். முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, டயர் 1, டயர் 2 அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருந்தது, அதாவது எழுதக்கூடிய பேப்பராக 3 டயர் இருந்தது. அதுக்கப்புறம் இன்டர்வியூ கூட இருந்தது. ஆனால் இப்போது வெறும் 2 டயர் தான். டயர் 1ல் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ், டயர் 2லையும் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ். இது ரெண்டையும் முடிச்சுட்டு ஸ்கில் டெஸ்ட். ஸ்கில் டெஸ்ட் எல்லா போஸ்ட்டுக்கும் இருக்கா அப்படிங்கிறதுன்னு இருக்காது. ஒரு சில போஸ்ட்டுக்கு தான் இந்த ஸ்கில் டெஸ்ட்டுங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. மற்ற போஸ்ட்டுகளுக்கெலாம் டயர் 1, டயர் 2 அதோடு உங்களுக்கு ரிசல்ட் வரும். ரிசல்ட்டுக்கு அப்புறம் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜாப். ஸோ இந்த டயர் 1ல் இருந்து ரிசல்ட் வந்து நீங்கள் ஜாப் போகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்னா ஒரு 1 year கண்டிப்பாக எடுத்துப்பாங்க. இந்த எஸ்எஸ்சியோட சிலபஸ் எப்படி இருக்குன்னா, இங்கிலீஷ் கண்டிப்பாக இருக்கும், மேக்ஸ், ரீசனிங் இருக்கும், அண்ட் ஜிகே பொறுத்த வரைக்கும் சேம் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கானமி, சயின்ஸ் இது எல்லாமே கலந்தது தான் இந்த எஸ்எஸ்சி. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது மாதிரி பல குரூப்ஸ் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி கனெக்ட் பண்ணுறாங்க. எல்லாமே எல்லா குரூப்லேயும் தமிழ் கட்டாயமாக இருக்கும்.
அதுக்கப்புறம் ஜிஎஸ் இருக்கும், அதே ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கானமி, சயின்ஸ் ப்ளஸ் மேக்ஸ் இருக்கும். இதெல்லாம் கலந்து தான் இந்த டிஎன்பிஎஸ்சி. இல்லை குரூப் ஒன்று எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் இருக்கும், மெயின்ஸ் இருக்கும். மெயின்ஸ் நீங்கள் எழுதக்கூடிய பேப்பர் தான் குரூப் ஒன். இதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா டிஎஸ்பி, டெப்யூட்டி கலெக்டர் இந்த மாதிரியான ஹை ரேங்க் போஸ்ட்டுக்கு வரலாம். குரூப் ஃபோர் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான ஜாப்ஸ் வந்து போகலாம். இப்போ இங்கே எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் ஒரு எக்ஸாம் மட்டும் கனெக்ட் பண்ணுறதில்ல. எஸ்எஸ்சி டிகிரி முடித்தவங்களுக்கு சிஜிஎல், 12th முடித்தவங்களுக்கு சிஹெச்எஸ்எல் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்ஸ் கனெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 10th மட்டும் முடித்தவங்களுக்கு எம்டிஎஸ்னு எக்ஸாம் இருக்குது, அதுவுமே கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போது இந்த எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் கிடைக்கிற சேலரி எவ்வளோ? யூபிஎஸ்சியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிராஸ் சேலரியாக 56,100லேருந்து 1,77,500 வரைக்கும் இருக்கும். அதாவது உங்கள் இன்ஹேண்டுக்கு 82K சேலரி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பவர்ஃபுல்லான ஜாப். இதில் வர ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே சேலரியை அவங்க மெயினாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களோட மெயின் எய்ம் என்னென்னா அந்த யூபிஎஸ்சி அந்த ஹை பவர் அத்தாரிட்டி, அந்த ஒரு ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு வேணும், அந்த ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு வேணும்னு தான் அவங்க ஆசைப்படுவாங்க. செகண்டரி தான் அவங்களுக்கு சேலரி, ப்ரைமரி அவங்களுக்கு அந்த பவர் வேணும். எஸ்எஸ்சி சிஜிஎல் பொறுத்த வரைக்கும் இங்கே சேலரி அந்த ஒரு அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 35,000 to 60,000 இருக்கும். ஆனால் அலோவன்ஸை சேர்த்து உங்கள் இன்ஹேண்டுக்கு எவ்வளோ வரும், அதாவது உங்கள் கையில் எவ்வளோ வரும் அப்படின்னா 72,000 உங்கள் சேலரி உங்கள் கைக்கு கிடைக்கும். அதுவே நீங்கள் சிஹெச்எஸ்எல் எழுதுனீங்க அப்படின்னா, அதாவது 12th பாஸ் பண்ணிட்டு நீங்கள் எழுதணும் அப்படின்னா சிஹெச்எஸ் எழுதலாம், கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாம் மூலமாக உங்களுக்கு 40,000 to 45,000 உங்களுக்கு கிடைக்கும். எம்டிஎஸ் எழுதுனீங்கன்னா 30,000 to 35,000 உங்களுக்கு கிடைக்கும். அது எக்ஸ்சிட்டி, ஒய்சிட்டி, இசட்சிட்டி பொறுத்து இருக்குது. இப்போ பெரிய எக்ஸ்சிட்டி எடுத்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரியான ஹை சிட்டிஸ் போனீங்க அப்படின்னா அதுக்கேற்ற சேலரி இருக்கும். இல்லை அதுக்கு கீழே இருக்கிற சிட்டிஸ் போனீங்கன்னா அதுக்கேற்ற சேலரி. இந்த மாதிரியான சேலரி சிஸ்டம் இங்கே எஸ்எஸ்சி சிஜிஎல்ல இருக்குது. டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் குரூப் ஒன் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா 85,000 கிடைக்கும். குரூப் ஃபோரில் 20,000 25,000 உங்களுக்கு 20,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இது குரூப் ஃபோர், குரூப் ஒன் இது மாதிரியான ஜாப்ஸ்க்கு டிஎன்பிஎஸ்சி. ஒவ்வொரு குரூப் ஏற்ற மாதிரி அந்த சேலரி மாறும். இப்போது யூபிஎஸ்சி செலக்ட் ஆனீங்க அப்படின்னா எங்கெங்கே போஸ்டிங் உங்களுக்கு போடுவாங்க? யூபிஎஸ்சி செலக்ட் என்டையர் இந்தியா அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். இது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஆனால் அந்த போஸ்டிங் போயிட்டீங்க, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தமிழ்நாடு, ஆனால் உங்களுக்கு போஸ்டிங் வெஸ்ட் பெங்காலில் கிடச்சிருக்கு அப்படின்னா வெஸ்ட் பெங்காலுக்கு உள்ளே இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ் தான் நீங்கள் மாறுவீங்க போது அந்த ஸ்டேட் வெஸ்ட் பெங்காலில் தான் நீங்கள் கடைசி வரைக்கும் சர்வ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் யூபிஎஸ்சி இருக்குது. அதுவே நீங்கள் ஹை ரேங்கிங் கேடராக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அது வந்து கட்டாயமாக கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு டவுட்டு தான். அடுத்து எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா சென்ட்ரல் ஸ்டேட்ஸ்க்கும் இந்த கட் ஆஃப் இருக்குது. தமிழ்நாடு தனியாக கட் ஆஃப் இருக்குது, வெஸ்ட் பெங்கால் தனியாக கட் ஆஃப் இருக்குது, ஆந்திரா தனியாக கட் ஆஃப் இருக்குது. அந்த கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏற்ற மாதிரியான ஹோம் டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாம் சிஜியில் இருக்கிற எல்லா போஸ்ட்டும் கேட்டால் இல்லை, ஒரு சில போஸ்ட் இருக்குது. அந்த போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டெல்லியில் தான் இருக்கும். இன்னும் சில போஸ்ட்டு உதாரணத்துக்கு இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், கஸ்டம்ஸ், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி இந்த மாதிரியான இன்ஸ்பெக்டர் நீங்கள் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாட்டிலே போஸ்டிங் ஆகிறதுக்கு ஃபுல் சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் முழுக்க உங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் வேலை. டிஸ்ட்ரிக்ட்ஸ் உங்களுக்கு மாறிட்டே இருக்கும், ஆனால் வேலைங்கிறது தமிழ்நாட்டில் ஃபிக்ஸ்டாக இருக்கும். இப்போது யாரெல்லாம் யூபிஎஸ்சி சூஸ் பண்ணலாம்? நீங்கள் ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கணும், உங்கள் கைக்கு பவர் வேணும், நீங்கள் இந்தியாவில் எங்கே வேலை செஞ்சாலும் உங்களுக்கு ஓகே, நீங்கள் ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுவீங்க, உங்களுக்கு டாப் போஸ்ட் வேணும், இது எல்லாமே நீங்கள் இல்லை உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூபிஎஸ்சி தாராளமாக சூஸ் பண்ணலாம். எஸ்எஸ்சி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வேணும், நல்ல ஒரு சேலரி வேணும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லபடியாக இருக்கணும். எனக்கு வேலையிலையும் நல்ல ஒரு பேலன்ஸ் இருக்கணும், ஃபேமிலி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நல்ல சேலரியும் வேணும், நல்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபும் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்சியை சிஜிஎல் எக்ஸாம் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிஎன்பிஎஸ்சி வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் வேலை வேணும் கன்ஃபார்மாக. தமிழ்நாட்டில் தமிழ் மீடியம் மையமாக வச்சு ஒரு எக்ஸாம்ஸ் நான் பாஸ் பண்ணி வச்சு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எழுதலாம். இந்த ஒரு எக்ஸாமில் ஒரு கம்பேர் பண்ணுறதை விட எல்லா எக்ஸாமுக்கும் தனிப்பட்ட ஒரு வேல்யூ இருக்குது.
உங்கள் லைஃப் ஏற்ற மாதிரி உங்களோட ட்ரீம் எதுவோ அதை நோக்கி நீங்கள் எக்ஸாம்ஸ் சூஸ் பண்ணுங்கள். எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றில இந்த எக்ஸாம்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் அதிகமாக கொடுங்க, இந்த எக்ஸாம் பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் அதிகமாக வேணும், இந்த போஸ்ட்டு பற்றி டீட்டெயில்ஸ் வேணும், இந்த எக்ஸாமுக்கு எப்படி ஸ்டடி பிளான் பண்ணணும், எப்படி நான் பிகினரை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணி தெரிவிக்கலாம். அடுத்த வீடியோ உங்களுக்கு அது கிடைக்கும். டீட்டெயில்டாக கைடுக்கும் டீட்டெயில்டு எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரியான வீடியோ உங்களுக்கு அடுத்த வர நாட்களில் வரும். Thank you for watching and all the best.